ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், Infinix Zero Flip இந்த ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. Infinix கிட்டேருந்து ஒரு ஃப்ளிப் ஃபோன் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த ஃபோன் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. ஏன்னா புதுசாக லான்ச்சாக இருக்குது. இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்க. இதோட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடவை நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். Infinix Zero Flip இந்த ஃபோன் எப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. எனக்கு விலை கம்மியாக ஒரு ஃப்ளிப் ஃபோன் வேணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக இந்த ஃபோனை ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. 6.9 inch LPTO AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. கூட பிரைட்னஸ் வந்து 1400 nits கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஃப்ளிப் ஃபோன் வந்து எப்போவுமே நல்லாவே இருக்குங்க. பாக்கெட் ஃபோனாக வச்சுக்கலாம், நல்லாவே யூஸாக இருக்குது. நிறைய பேர் ஃப்ளிப் ஃபோன் வாங்கணுன்னு இருப்பீங்க. ஆனால் ப்ரைஸ் வந்து ஒரு 80,000 1 லட்சம் அந்த ரேஞ்சில் இருக்குது, 1.5 லட்சம் அந்த ரேஞ்சிலையும் கூட இருக்குது. ஆனால் நம்மளுக்கு ஒரு 40,000 வேணும் அப்படிங்கிற இந்த ஃபோனை ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லாவே இருக்குது. அடுத்தது 50 MP நம்மளுக்கு வைட் ஆங்கிள் சென்சார் கொடுக்குறாங்க. கூட 50 MP நம்மளுக்கு இன்னொரு சென்சார் கொடுக்குறாங்க, அல்ட்ரா வைட். ஓகேங்களா? 2 கேமரா இருக்குது. 4K வீடியோ 30 fps வரைக்கும் நம்ம ஷூட் பண்ணிக்க முடியுங்க ப்ரைமரியில். ஃப்ரண்ட்லேயுமே 50 MP நம்மளுக்கு ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அதுலேயுமே 4K வீடியோ 30 fps வரைக்கும் நம்ம ஷூட் பண்ணிக்க முடியுங்க. ஓகேங்களா? ஒரு ஃப்ளிப் ஃபோனில் ஒரு 50 MP எதிர்பார்க்கறது கரெக்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? என்ன ப்ரைஸ் அந்த ரேஞ்சில் இருக்குது. அடுத்து 4700 mAh பேட்ரி ஃப்ளிப் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து பேட்ரி வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுத்துக்கிறாங்க. இல்லை நார்மல் 5000 தான் கொடுப்பாங்க. இவங்க வந்து ஃப்ளிப் ஃபோன் வெயிட் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணணுக்காக கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃபாஸ்ட் சார்ஜ் வந்து 70 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. நல்லா குயிக்காகவே ஆயிக்கு. ஓகேங்களா? ஒரு 50 நிமிஷத்தில் சார்ஜ் வந்து கம்ப்ளீட் ஆயிரு. அடுத்தது 8GB RAM வேரியன்ட் இருக்குது. 512GB இன்டர் ஸ்டோரேஜ் மொபைலும் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து ஆஃபரில் ஒரு 45,000. அது நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து ஒரு 51,000 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஓகேங்களா? 50,000. ஓகேங்களா? அதாவது ஆஃபரில் வந்து நம்மளுக்கு 45,000. ஆஃபர் இல்லாமல் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 50,000 லான்ச் ப்ரைஸாக வச்சுக்கிறாங்க. இதோட ப்ராசஸ் வந்து மீடியாடெக் டிமென்சிட்டி 8020 அப்படிங்கிற ப்ராசஸ்ங்க. ஒரு 50,000 இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கம்மி தாங்க. ஓகேங்களா? ஒரு 30,000 செக்மெண்ட் 25,000 செக்மெண்ட்டில் இந்த ப்ராசஸ் வந்தால் நல்லாவே இருக்குது. ஆனால் ஒரு 50,000 செக்மெண்ட்டில் இந்த ப்ராசஸ் கொடுத்தது கொஞ்சம் ஓகே. ஏன்னா எல்லாத்தையும் கொடுத்துக்கிறாங்க, கேமரா டிஸ்பிளே எல்லாமே ஃப்ளிப் ஃபோன் இதெல்லாம் கொடுக்கும்போது இந்த ப்ராசஸ் வந்து ஒரு 45,000 வச்சா பரவாயில்ல. ஓகேவா இருக்குது. ஓகேங்களா? அடுத்து ஃபோனோட திக்னஸ் வந்து 7.6 mm திக்னஸ் தான். ஸ்லிம்மாகவே இருக்குது. ஏன்னா ஃப்ளிப் ஃபோனில் ஸ்லிம்மாக அந்த இடத்துல இருக்குது, அதே போல் தான் கொடுத்துக்கிறாங்க. வெயிட்டு 195 கிராம். ஓகேங்களா? வெயிட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து Android 14 தாங்க. 5G சப்போர்ட் இருக்குது, NFC இது மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அடுத்தது நம்ம இதோட ப்ளஸ் பாயிண்டில் பார்த்தல டிஸ்பிளே நல்லாவே இருக்குது. ஏன்னா 120 Hz கொடுக்க நல்லாவே இருக்குது. மோட்டோவில் 144 Hz கொடுக்குறாங்க, இவங்க 120 தான் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல இருந்தாலும். ஓகேங்களா? அடுத்து கேமரா 4K வீடியோ நம்ம எடுக்கிறாப்புல இருக்குது, நல்லாவே இருக்குது. ஒரு 30 செக்மெண்ட்டில் இப்படி கொடுத்தா நல்லா இருந்திருக்கு. நம்ம பையங்க 50,000 செக்மெண்ட் கொடுக்குறாங்க. ஓகே. அடுத்து பேட்டரி வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, 1 டே எதிர்பார்க்கலாம். அடுத்தது 8GB RAM வேரியன்ட் இருக்குது. 512GB இன்டர் ஸ்டோரேஜ் மொபைலும் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு ஒரு 55,000 வரும் 512னா. இது வந்து 8GB அப்படின்னா அந்த ரேஞ்சில் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு 45,000 லான்ச் ப்ரைஸாக வச்சுக்கிறாங்க. 45,000 ஒரு ஃப்ளிப் ஃபோன் அப்படின்னா 2 ஃபோன் தான் இருக்குது. மோட்டோலேருந்து ஒரு ஃபோன் இருக்குது, இன்ஃபினிக்ஸ்லேருந்து ஒரு ஃபோன் இருக்குது. நீங்கள் ரெண்டையில் எதிர்பார்க்குறீங்களோ அதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு 40,000 செக்மெண்ட்டுக்கு ஆஃபரில் கண்டிப்பாக வந்துடும். இன்னும் ஒரு 2 மாதம் போச்சு 40,000 செக்மெண்ட் வந்துடும். ஆஃபர் இந்த ஃபோன் ஒர்த்தாகவே இருக்குது. 40,000 கரெக்டாக இருக்குது. 50,000 இந்த ஃபோனை ஃப்ளிப் ஃபோன் எதிர்பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறதில்ல. இல்லை எனக்கு ஃப்ளிப் ஃபோன் கண்டிப்பாக வேணுங்கிறவங்க தாராளமாக இந்த ஃபோனை எடுக்கலாம், நான் ஒன்றும் சொல்ல கிடையாது. ஆனால் இல்லை அப்படின்னா நமக்கு நல்ல ஃபோனே 50,000 செக்மெண்ட்டில் நிறைய ஃபோன் இருக்குது, அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் வந்தாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அடுத்து ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நண்பர்களே. பை, டேக் கேர்.